உலக தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரே விடயம்தான். தமிழ் தேசிய களம் தோல்வியுற வேண்டுமா, இல்லை அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டுமா என்பதை கட்சி கட்டி அறம்பாடுபட்டு வேலை செய்யக்கூடிய தமிழ் தேசியர்களுக்கு இந்த முறையாவது தமிழ் தேசிய தலைமைகள் துரோகம் இழைக்காமல் இருப்பார்களா என்ற கேள்வியோடு இந்த நேரலையை நான் தொடங்குகின்றேன். நான் வெகு காலமாக பேசி வரக்கூடிய ஒரே விடயம், இங்கு இருக்கக்கூடிய தமிழர் தலைமைகள் ஒன்று கூடாமல் ஒருபோதும் தமிழ் தேசிய களத்தை நீங்கள் எட்டி பிடிக்கவே முடியாது என்பதுதான். நீங்கள் மிகவும் சாதாரணமாக நினைக்கின்ற, கூத்தாடியின் கூட்டமாக நினைக்கின்ற விஜயிடம் இருப்பது ஓட்டு. அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எம்மாதிரியான நிலைப்பாடுடையவர்கள் என்பதை பற்றி நிறைய விமர்சனம் செய்து முடித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழ் தேசியம் தெரியாமல் இருக்கலாம், திராவிட தேசியம் தெரியாமல் இருக்கலாம், தமிழர் வரலாறு பண்பாடு கலை இலக்கியம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் விஜயின் கைகளுக்குள் நிற்கின்ற அந்த கூட்டம் விரல்களில் வாக்கை உடையது. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் விஜய் என்கின்ற ஒரு மனிதனை நீங்கள் தனிநபராக பார்க்கின்றீர்கள். இல்லை, எல்லோருக்கும் பின்னால் ஒரு கூட்டம் இருப்பது போல விஜயின் பின்னாலும் ஒரு கூட்டம், அறிவுசார் கூட்டம் இருந்து, விஜய்க்கு அறிவே இல்லை, நீ சொல்லுங்க சரி, விஜய்க்கு திறன் இல்லை, பேச தெரியல, எல்லாம் சரி, ஆனால் நொண்டி ஆயுதமாக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்த நினைப்பார்களா மாட்டார்களா? இதான் கேள்வி. அப்படின்னா ஒரு பெரும் கூட்டம் விஜய்க்கு வேலை பார்க்க இருக்குது. அப்படின்னா 2026 தேர்தலில் விஜய் ஒருவேளை நீங்கள் எல்லாம் பேசிக் கொள்வது போல திமுகவினால் இறக்கி விடப்பட்டவராக இருக்கலாம், பாஜகவினால் இறக்கி விடப்பட்டவராக இருக்கலாம், காங்கிரசினால் இறக்கி விடப்பட்டவராக இருக்கலாம், இல்லை தன்னிச்சையாக வந்ததாக இருந்தாலும் விஜய் என்கின்ற இந்த பிம்பம் நீங்கள் நினைப்பது போல கமலஹாசனின் பிம்பம் கிடையாது. காரணம், கமலஹாசனின் ரசிகர்களுக்கு வயது முதிர்வாகி எல்லாம் முடிந்து அவர்கள் இக்கட்டுக்கள் மத்தியில் இறுதி வரை உடன் நிற்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் விஜயின் ரசிகர்கள் பெரும்பான்மை பெண்கள். கலாச்சார சீர்கேடு, கலாச்சார ஒழுங்கின எதை வேணா பேசு, ஆனா விஜயின் கைகளுக்குள் இருப்பது மிகப்பெரிய வாக்கு வங்கி. அலாவுதீனின் விளக்கில் இருந்து புறப்பட்ட பூதம் போல அவன் கைகள் இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் மிகப்பெரிய வாக்கு வங்கியை உடையது. எனவே எனது அருமை உறவுகளே, தமிழ் தேசியம் என்று பேசிக் கொள்ளும் தலைமைகளே, நீங்கள் என்ன வேலை திட்டத்தில் வேலை செய்வீர்கள் என்ற கேள்வி மட்டும்தான் என்னுடையது. 2026 தேர்தலுக்கு பின்பு உறுதியாக நான் சொல்லுகிறேன், என்னை நீங்கள் பைத்தியமாக நினைக்கலாம், அரசியல் கோமாளி என்று நினைக்கலாம், ஆனால் உறுதியாக சொல்லுகிறேன், 2026 தேர்தல் களம் நீங்கள் காண்பது போல கனவு கிடையாது, நிஜம். அந்த 2026 தேர்தலில் நிச்சயமாக விஜயின் பாதிப்பு இங்கே பெரிதாக நிற்கும். எனவேதான் திமுக தேவையில்லாமல் அவனுக்கு எதிராக வேலை செய்கிறது என்று விஜய்க்கு விளம்பரம் செய்து விட்டார்கள். கரூர் நிகழ்வு யாரால் நடந்தது என்ற கேள்வியை தாண்டி திமுக திட்டமிட்டு செய்தது என்று ஒருபுறமும், விஜய் தாமதமாக வந்ததினால்தான் இந்த மரணம் என்று ஒருபுறமும் பேசிக் கொள்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் திமுக செய்தால் இல்லை, ஆனால் கரூர் நிகழ்வுக்கு முழுக்க 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 பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியது தமிழக வெற்றி கழகம் மட்டுமே. காவல்துறை ஏன் குவிக்கவில்லை என்று கேட்ட முட்டாள் கூட்டங்களுக்கு சொல்வேன், தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையை கொண்டு நிறுத்தினால் கூட காணாத கூட்டம் அந்த கூட்டம். எனவே பயிற்சி அளிக்கப்படாத, பண்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை அவ்வளவு நேரம் அந்த இடத்தில் வைத்திருந்தது தவறு என்பது உண்மை எவ்வளவோ, அதே போல அந்த மரணத்தின் வாயிலாக 2 விதமான அரசியல் இங்கே பேசுபொருளாக இருக்கின்றது. எங்கோ ஒரு மூலையில் உடல் வெளிச்சமற்ற இடத்திலிருந்து பேசுகின்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் எல்லோரும் கவனிக்காமல் கடந்து சென்றால் எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் வைக்கும் கேள்வி, இந்த தேர்தலில்
தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கண்டிப்பான முறையில் இயற்கை இங்கே தேவைதான், ஆடு மாடு தேவைதான், கடல் தேவைதான், நீர் தேவைதான், எல்லாத்துக்கும் ஆதாரம்தான். ஆனால் நீங்கள் அதை ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வந்து இன்று வாக்கரசியலுக்கான வாக்கு வங்கியாக பெருக்கியிருக்க வேண்டும். அதில் அண்ணன் சீமான் தவறுகிறார். அவர் திமுக எதிர்ப்பிலிருந்து முற்றிலும் மாறி என்னைக்கு பாஜகவுக்கு எதிராக நிற்கிறேன் என்று பேசினாரோ அன்று இந்த மாற்றம் இங்கே ஏற்பட்டு விட்டது. ஒன்று, கட்சி ஆரம்பிக்கப்பட்டது திமுக காங்கிரஸை அழித்தொழிக்க என்பதுதான் உண்மை. அதிலிருந்து பிறழும் போது இங்கு வேறு விதமான ஒரு நிலைப்பாடு உருவாகிவிட்டது. மேலும் தன்னுடன் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி உணராமல் அறியாமல் பல கருங்காலிகளை கூட வைத்துக் கொண்டு செய்யக்கூடாதவற்றையெல்லாம் செய்து முடித்து எதிர்வரை விமர்சகர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு புறம் இருக்கட்டும். அண்ணன் வேலுமுருகன் இவ்வளவு நாட்கள் வேலுமுருகன் அமைப்பில் இருக்கிறவர்கள் நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. அண்ணனே சொன்னாலும் அண்ணன் சொல்லிட்டார், இந்த ஒத்த சீட் தான் இதெல்லாம் சாதிச்சுன்னு சொல்லிட்டார். இந்த ஒத்த சீட்டை கொடுத்து உங்களுடைய மொத்த பலத்தையும் திமுக காவு வாங்கி கொண்டது, அதிமுக காவு வாங்கி கொண்டது, உங்களை வளர விடாமல் தடுத்தது. இதுதான் உண்மை. நீங்கள் அண்ணன் சீமான் தனித்து நின்றது போல நீங்களும் தனித்து நின்று கூட அன்றிலிருந்து இன்று வரை களம் கட்டியிருந்தால் தமிழ்நாடு முழுமைக்கு உங்களுக்கு பெரிய கட்டமைப்பு இருந்திருக்கும். இன்று நாம் தமிழிலிருந்து வெளியேறியவர்கள் தான் பெரிய கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள் என்பது மட்டும் உண்மை. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். எனவே அருமை அண்ணன்களே, விஜய் கூத்தாடின்னு சொல்றோம், விஜய் தெலுங்கர்னு சொல்றோம். ஆனா இந்த கூத்தாடி என்பது நிதர்சனமான உண்மை. தெலுங்கரா தமிழரா என்ற கேள்வி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியான வரலான் விஜய்க்கு அடிக்கடி வைக்கிற கேள்வி என்னன்னா, நீங்கள் தமிழர் என்பதற்கான ஒரு ஆதாரத்தை எடுத்து போடுங்கள். நிச்சயமாக நான் ஒன்றை சொல்வேன், தமிழ் தேசியம் என்று பேசி இன்று விஜய் வந்திருந்தால் இதை விட இன்னும் வாக்கு வங்கி இன்னும் ஆதரவும் விஜய்க்கு பெருகிருக்கும். திராவிடமும் தமிழ் தேசியம் என் கண்கள் என்று பேசியதுதான் விஜய் ஒரு சிறு சறுக்கல்களுக்கு காரணமா இருக்கிறது. எனவே தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய, தமிழ் தேசிய களத்தை கட்டமைக்கக்கூடிய அன்பு அண்ணன்கள் தம்பிகள் யாருமே நான் அமைப்பை தொடங்க, தங்கச்சி தான் ஒரு அமைப்பை தொடங்கி அதை ஒரு ஓரமா வச்சிருக்கேன். ஒரு தம்பி 2 தம்பி அமைப்பு வச்சிருந்தான். அதாவது திருச்சி அருள்ராம், எனது அருமை தம்பி அருள்ராம், ராமநாதபுரம் கடலாடி கடலில் நீந்தி அலையோடு மோதும் வீர தீர தமிழின் அருமை தீரன் 2 பேரும் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு கட்சின்னு வச்சிருந்தாங்க. அந்த 2ஐயுமே புடுங்கி கொண்டுதான் நீங்கள் அவர்களை உங்களோடு இணைத்துக் கொண்டீர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு. எனவே இந்த இருவரும் கட்சிகளும் தேர்தலை ஒரே நேர்கோட்டில் சந்தித்தால் மட்டுமே தமிழ் தேசியத்தின் மிச்ச மீதியை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இல்லை என்றால் இந்த தேர்தல் எங்களுக்கு உங்களெல்லாம் விட உங்களுக்கு வழியே கிடையாது. நீங்க தான் பயிற்சி தானே, எங்க எனக்கு 2 சீட்டு உங்களுக்கு பயிற்சி, எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வழியை கொடுக்கக்கூடிய இந்த தடத்திலிருந்து நீங்கள் மாற வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இந்த இனத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை 2 பேருமே செய்கிறீர்கள் என்பதை நான் உறுதியோடு சொல்லுகின்றேன். காரணம், குந்தவையின் வழிகாட்டுதலில் சோழ பேரரசு எழுந்தது என்பது மட்டும் உண்மையானால், கடல் கடந்து செங்கோலம் கொரியாவை தன் ஆட்சியை 120 ஆண்டுகள் நிலை நாட்டினாள் என்பது உண்மையானால், உண்மையிலே இந்த தமிழ் சமூகம் பெண்ணின் அறிவுரையில் எழும்பும் என்பது உண்மையானால், ஈழ நிலத்தில் பெண் எனும் பேராளுமைகளை ஒன்று திரட்டி அரசியலிலும் அதிகாரத்திலும் ஆயுதத்திலும் விளையாட வைத்த என் தலைவன் வழியில் நீங்கள் நடைப்பது உண்மையானால் இந்த தங்கை அறிவுரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து பேசும் அளவிற்கு நீங்கள் என்னோட நெருக்கமாக, அண்ணன் வேல்முருகனை கூட நான் நினைச்ச கூட சந்திச்சிடலாம், அண்ணன் சீமானை சந்தித்து பேசுகிற அளவிற்கு எனக்கு நேரம் இருந்தாலும் கேட்பதற்கு அண்ணனிடம் காதுகள் இருக்கு. அது காரணம், எனது அண்ணன் காதை பூட்டி சாவியை தொலைத்து விட்டார் என்று அடிக்கடி நானே சொல்லியிருக்கேன். உங்கள் பூட்டை நீங்கள் திறங்கள், சிந்தித்து பாருங்கள். பக்கத்தில் இருந்து உங்களுக்கு துதிபாடக்கூடியவர்கள் நிச்சயமாக இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து இன்னொரு கட்சியில் சேர்ந்தவுடன் உங்களை இழிவாக பேசக்கூடியவர்கள் தான் என்பதை சொல்லிக்கொண்டு, எனது அன்பு அண்ணன்களுக்கும் தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய உயிர் தம்பிகளுக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக, மூத்தவளாக இளையவளாக, இந்த தமிழ் சமூகத்தின் மகளாக, கொற்றவியின் பேத்தியாக, செம்பவளத்தின் பேத்தியாக, எனது அருமை பாட்டி சீதாலட்சுமியின் பேத்தியாக உங்களுக்கு இதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.